விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க ஒரு தோட்டம் அப்படிங்கிறது ஒரு முன்னோடி விவசாயின்னு சொல்கிறத விடவும் விவசாயி ப்ளஸ் ஒரு சயின்டிஸ்ட் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா பொதுவாக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பழங்கள் பார்க்குறீங்க. சாரோட தோட்டத்தில் விளைஞ்ச பழங்கள். சார் 3 விதமான ரகங்களையுமே வச்சுருக்காங்க. நம்ம வியட்நாம் சூப்பர்லையும் வச்சுருக்காங்க, வியட்நாம் சிவப்பும் வச்சுருக்காங்க, மலேசியன் தென்பலா 3மே கடந்த 4-5 வருடமே தொடர்ந்து வாங்கிட்டு வச்சிட்ருக்காங்க. பட் என்னென்னா சாருக்கு அவங்களுடைய வாட்டரை பொறுத்த வரைக்கும் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, கிட்டத்தட்ட சால்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1300-400 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் பொதுவாக நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு 1000க்கு மேலே உப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னாவே பலா இந்த இது மாதிரி விஷயங்கள் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் சார் அது சேலஞ்சாக எடுத்து இன்றைக்கி அதை கல்டிவேஷன் பண்ணுறது மட்டும் கிடையாது, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கமர்ஷியல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய சொந்த முயற்சியிலேயே இந்த உப்புத்தன்மையை ஓரளவு சரி பண்ணுறதுக்காண்டி அவங்களுடைய அனுபவத்தில் தொடர்ந்து அதை ஆரண்டி பண்ணி இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு வாட்ரு கண்டிஷனுமே சாரே உருவாக்கியிருக்காங்க. சார் உருவாக்கின மட்டும் கிடையாது, அவர் தோட்டத்துக்கு யூஸ் பண்ண மட்டும் கிடையாது, இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பலருக்கு இதை கொடுத்து அதை ஒரு சேவை மனப்பான்மையில் இன்றைக்கி கொடுத்து பலருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லான பல விவசாயம் கிடையாது, பல விதமான விவசாயங்களுக்கும் எங்கேயும் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கோ அவங்களுக்கு சாரே செஞ்சு இங்கே ஒரு மினி இண்டஸ்ட்ரி மாதிரி அதை பண்ணி ஆனால் ஒரு பெட்டர் ப்ரைஸில் விவசாயிங்களுக்கு ஒரு சேவை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தோட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ சாரை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், இது எந்த ஊருங்க சார் நம்ம இருக்கிறோம்? இப்போ திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் புக்குளம் கிராமம். நல்லதுங்க சார். ஏற்கனவே இப்போ இந்த இதில் இப்போ உங்கள்கிட்ட நாற்று வாங்கிட்டு வந்து நட்டு இப்போ 4 வருஷம் ஆச்சுங்குது சார். இதை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். அதாவது இது பொதுவாக 1000 டிடிஸ் இருந்தாவே பல வர்றது கஷ்டம். உங்களுக்கு 1500 டிடிஸ் இருக்குது. இல்லை, ஆரம்பத்தில் உங்ககிட்ட செடி வாங்கி நட்டதுமே அந்த கொணக்கருகள் செடி வளர்ச்சி எல்லாமே கம்மியாச்சு. அதுக்காக டெஸ்ட் இப்போ ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இந்த கொடிசியாவில் இது போடுவாங்க, ஸ்டால் போடுவாங்க, சரி மேக்னெட்டு அது இதும்பாங்க, போய் பார்ப்பேன். ஆனால் அது அவ்வளவுக்காக நமக்கு திருப்தி இல்லை. அதுக்காக என்னென்னா கம்ப்ரஸரில் தண்ணி போடுறப்ப என்னென்னா அந்த உப்பு ஏறு உள்ளே போய் வர்றப்போ உடச்சி கொடுக்குது. ஓ சரி. அந்த இதில் கான்செப்டில் இதை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணினேன். பண்ணி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஓடிட்டு இருந்தது, நல்ல முறையில் இருந்தது. அதுக்கு இது போட்ட பிற்பாடு அந்த தண்ணி உள்ளேருந்து உடச்சி வர்ற தண்ணி பார்த்ததுமே அந்த மாஞ்செடி அந்த குணகர்கள் நின்று மாப்பழா எல்லாமே எல்லாமே அந்த குணகர்கள் இல்லை நல்லா வந்தது. வெரி குட். அப்போ இருந்தால் சரின்ட்டு போட்டிருந்தேன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி தினமலர் இதிலிருந்து இங்கே வந்துருந்தாங்க, காமிச்சிருந்தீங்க, அனுப்பி எப்படி தொடர்பில் இருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம்னாலும் அப்டேட் பண்ணுவீங்க, எங்களுக்குமே சொல்லுவீங்க. விவசாயி 10-50 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தவங்க பார்த்துட்டு இது என்ன பைப் ஒன்று போட்டுருக்குறீங்கன்னாங்க. நான் இப்படி உப்பு தண்ணி உடைக்கிற பைப்பு அப்படின்னு பேரோட வச்சுட்டீங்க, உப்பு தண்ணி உடைக்கிற பைப்பு கருவி. அது வந்தவங்க என்னன்னாங்க, ஏன் நீங்கள் மட்டும் பொழைச்சா போதுமா அப்படி எல்லாம் 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீங்கள் மட்டும் பொழைச்சா போதுமானாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் செஞ்சேன் நல்ல முறையில் வேலை செய்யுது, உங்களுக்கு தேவைன்னா செஞ்சு கொடுக்குறேன் பாருங்க, திருப்தியாக இருந்ததுன்னா செஞ்சு விளம்பரம் பண்ணுவோம், இல்லாட்டி விட்டுறலாம் ரைட் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு கொடுத்தேன். உள்ளூருக்குள்ளே ஒரு 4-5 பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்தேன். எல்லாரும் போட்டாங்க. எந்த பயிருமே செய்ய முடியாத தண்ணி, அது கடல் தண்ணியை விட மோசம். அந்த இதில் கொண்டுட்டு போய் போட்டு 2வது பயிர் நல்ல முறையில் வந்தது. ஒரு பயிர் எடுத்தாங்க 3 மாதம். அந்த பயிர் வந்த பிற்பாடு பார்த்துட்டு 2வது ஐயா நீங்கள் விளம்பரம் பண்ணுங்க, நல்லா இருக்குது, இல்லை 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறப்ப நீங்கள் இதையா இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறத விட்டுறீங்கன்னு சரின்னு பண்ணினேன். இன்றைக்கி இப்போ தமிழ்நாடு முழுவதும் இல்லை, கர்நாடகா போகுது, ஆந்திரா போகுது. அவர் பொன்னூசு ஆந்திரா முழுவதும் சுற்றி பார்த்து போட்டு எங்கேயுமே முடியலேன்னு வந்து நின்னவர் வந்து இங்கே பைப்படுத்திட்டு போனார். சார் பொதுவாக அந்த மாதிரி வாட்டர் கண்டிஷன்லாம் 20,000 இப்போ தான் சொல்லுவாங்க. ஆமாம். இது என்ன விலைக்கு நீங்கள் விவசாயம் கொடுத்துட்ருக்கீங்க? 5 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 5000 கொடுத்துட்றீங்க? 5000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சின்ன பைப்பு 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ஓ, இது இந்த வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த பொருள் ப்ளஸ் நமக்கு எந்த ரன்னிங் காஸ்ட்டும் கிடையாது, இல்லை பவர் எதுவுமே தேவை கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபர்கட் தான், அவ்வளோதான். ஆனால் வேலை செய்யுது, நல்லா லாங் டேர்மாக வேலை செய்யுது. நம்ம தோட்டத்தில் பழச்செடிகள் வரும்போது என்னென்ன பழச்செடிகள் சார் வச்சுருக்கோம்? நம்மகிட்ட பழச்செடி கிட்டத்தட்ட ஒரு 20 வகை பழச்செடி இருக்குது. சரி, அதில் முக்கியமாக கமர்ஷியலாக வச்சுருக்கிறது எங்க சார் வச்சுருக்கோம்? கமர்ஷியலாக இருக்கிறது பலாச்செடி, பழம் அதிகமாக பழம் அதிகம் இருக்குது. அதே மாதிரி மாஞ்செடியும் வச்சிருக்கீங்க. எல்லாம் இங்கத்த வெரைட்டியாக வெஸ்ட் பெங்கால் வெரைட்டி, அந்த அம்பிகா இது அப்புறம் சாரி நம்முடைய
ஆல் டைம் வெரைட்டி இதெல்லாம் வச்சு இப்போ அதில் ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆமாம். இப்போ ஆல்ரெடி வியட்நாம் சூப்பரில் எல்லாம் சொல்லிட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, நீங்களும் பேசியிருப்பீங்க, பலரும் பேசிட்டோம். ஆமாங்க. அதை பற்றி தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம பேசியாச்சு. ஆமாம். சிவப்பு பழங்கிறத இப்போ தான் நீங்களுமே இப்போ ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா இருக்குதுங்க அது. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் எப்படி இருக்கு? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க சார்? வியாபாரியே அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்கிறாங்க. எந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் சொல்றாங்களா? டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் எல்லையோட அதுல இனிப்புத்தன்மை அதிகமா, இனிப்புத்தன்மை அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பழம் வந்து செல்ஃப் லைஃப் இருக்கு. அப்படி இருக்கு. இப்போ நாங்க வர்றோம் சொன்னாலும் படிச்சீங்க வச்சிருந்தீங்க, எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருப்பீங்க. ரைட். இதை பிடுங்கி கொண்டு போய் வச்சா 4 நாள் 5 நாளைக்கு பின்னால் வேணாலும் அறுக்கலாம். ஓ ரைட். கெட்டு போகாது, அழுகல் வராது. சொலைகள் எப்படிங்க சார்? நார்மலா சூப்பர்ல நம்ம ஒரு ப்ளஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 கிலோ பழத்துலேயே நம்ம வந்து 100 கிலோ கூட பறிக்கலாம்னு சொல்லுவோம். இதுல எப்படி இருக்கு? இதுல அதே அளவுக்கு இருக்கு. இப்போ நார் கம்மி தான், சுளைகள் ஒரு 5 கிலோ பழத்துக்கு எடுத்தா ஒரு 3 கிலோ 3 கிலோ பழங்களே வரும். சுளையே வந்துடும். சைஸ் அதிகபட்சம் எவ்வளவு சார் வருது உங்களுக்கு? ஒரு 10 கிலோ வரும். 10 கிலோ கொண்டு போயிடலாம். இந்த உப்புத்தன்மை இருக்கிற பண்ணியும் நம்ம 10 கிலோ கொண்டு போயிடலாம். ஸோ இதுதான் வியட்நாம் சூப்பர் எல்லி. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ இருக்கக்கூடிய பழம். இந்த பழத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பழத்தன்மை ஓரளவு இருக்கும், நம்ம ஓரளவு ஈஸியாக எடுத்துக்க முடியும். சுளைகள் அதிகமாக இருக்கும். மஞ்சள் பழம் தான் இது, இன்னும் ஃபுல் மெச்சூர்ட் ஆகலை. மெச்சூர்டாக இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது மஞ்சள் பழம் தான். இதுதான் இதோட பழம். இப்போ நம்ம அதே மாதிரி வியட்நாம் ரெட்டையும் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது இப்போ நம்ம இந்தியன் வெரைட்டி கூட சில இது இருக்குது. இப்போ இதுதான் மஞ்சள் பழம், இதே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்தியாவிலேயும் சில ரகங்கள் இருக்குது ரெட் ஜாக் ஃப்ரூட்டில். அதில் அந்த சுளைகள் மட்டும்தான் உங்களுக்கு சிவப்பு இருக்கும். மற்ற நார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லோ இல்லை ஒரு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸு கட் பண்ணிங்கன்னா இந்த பகுதியை தவிர டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இதுதான் இதோட மெயின் அப்பீலிங். ஏன்னா ஒரு பழத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அப்பீலிங் இருக்கும்போது ஜென்ரலாகவே கன்சூமர் மத்தியிலையும் ஒரு டிமாண்டுக்கு ஏற்படும். ப்ளஸ் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பியாக எந்த ஒரு நரம்பு இதெல்லாம் இருக்காது பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சார் சாப்பிடுங்க சார், எப்படி இருக்கு சார்? ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் பழுக்கணும், இன்னும் 2 நாள் ஆகணும். இன்னும் 2 நாள் தான் ஃபுல் டேஸ்ட் வந்துடும். அந்த ஃபுல் மெச்சூரிட்டி வரணும் நமக்கு. ஆமாங்க. சரி, இதான் நம்ம 2 பழமே. நீங்கள் மஞ்சள் பழம், இது சிவப்பு பழம். இதுதான் நீங்கள் இதை எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 2 வருஷம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பழம் வியாபாரிகள் என்ன பிரைஸுக்கு சார் கொடுத்தீங்க? இது இப்போ கொடுக்குறீங்க? ஆவரேஜ் நமக்கு ஆரம்பத்தில் வந்ததுலேருந்தே 50 ரூபா. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 கொடுத்துருப்பீங்க. இல்லை, நம்மளது எப்போவுமே ஆரம்பத்தில் என்னது பொறுத்த வரைக்கும் ரசாயனம் வரும் இல்லைங்க, அதனால இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால எப்போவுமே உங்களுக்கு அந்த பன்ருட்டி புதுக்கோட்டையிலேருந்து காய் இங்கே கொண்டு வந்து அந்த வியாபாரி, இப்போ நான் கொடுக்குற வியாபாரி புதுக்கோட்டை காய் வாங்கி விற்கிறார். அது அவர் அங்கிருந்து வாங்குறதே 15 ரூபா 20 ரூபாய்க்கு தான் கிலோ வாங்குவார். ஆனா அதே காய் நம்ம கிட்ட 50 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு போறாரு. சூப்பர் 50 ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. சிவப்பு பழம் கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. 50 ரூபாய்க்கு எடுக்கிறாரு. 5 கிலோ பழம் வந்து ஒரு 250 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு வாங்கிடுறாங்க, எடுத்துட்டு போறாங்க. ஸோ கொண்டு போய் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, கன்சூமரே நல்லா இருக்கு, அப்படியே கொடுத்துட்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன, உங்களுக்கு அந்த புதுக்கோட்டை காய் அது கொண்டு போனா வாங்க மாட்டாங்க. இந்த காயை கொண்டு போய் வச்சதுமே பார்த்தா உடனே எனக்கு ஒரு காய் உனக்கு ஒரு காய் கொண்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இப்போ அதுல வந்துங்க சார் மோஸ்ட்லி விதைச்செடி போட்டிருப்பாங்க. பண்ருட்டிலையும் சரி, இப்போ புதுக்கோட்டை சொல்றேன் விதைச்செடிகள் அதிகம். விதைச்செடிகள்ல டேஸ்ட் உறுதிப்படுத்த முடியாது. நீங்க கட் பண்ணி சாப்பிட்டா மட்டும். அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ விதைச்செடிக்கும் ஒட்டுக்கணங்களுக்கு என்ன வித்தியாசம்? விதைச்செடி வந்துங்க அதனுடைய மாண்பு ஜெனட்டிக்காக என்னது வருதுன்னு சொல்ல முடியாது. பாரம்பரிய குணம் எதுலேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒற்றுமையா எல்லாமே வர மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கிராஃப்டிங்ல பண்ண முடியும். இது ரகங்கள் வியட்நாம் சூப்பர் எல்லினா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் முன்னமுன்னா இருக்கலாம். இந்த ரகம் இப்படித்தான் இருக்கும், இவ்வளவு இலை ப்ரொடியூஸ் பண்ணும், இவ்வளவு ஹைட் இருக்கும், இவ்வளவு காய் வரும் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ மக்களுக்கும் தெரியும் இந்த பழம் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும். விதைச்செல்லாம் கண்டுபிடிக்கும். அதுதான் மெயின் வித்தியாசமா இருக்கும். ஹெட்ரோஜினியஸ் சொல்லுவாங்க. ஆமா, ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிவப்பு பழம் இருக்குல்லங்க சார், இப்போ நார்மலாக மஞ்சள் பழம் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். பட் இந்த ரகங்கிறதுனால இதை ஃபோக்கஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 5 கிலோ வருது. சிவப்பு பழங்கிறது எதனால ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு? இப்போ பெங்களூர்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? என்ன ரீசன்? சிகப்பு வந்து ஒரு ஆந்தோசைன் ஒரு நிறமி. அந்த நிறமி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பு சக்தி தீண்டு கொடுக்கும். எல்லாருக்கும் நோய் தன்மையை
தூண்டி கொடுக்கும். சுவை அதிகமாக இருக்கும், சுவையும் குவாலிட்டி அதிகமாக இருக்கும், கீப்பிங் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கோவிட்டுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருக்குமே அந்த ஹெல்த் கான்சியஸ்ங்கிற அதிகமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இது சிறப்பாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் நமக்கு இனிக்கும், செல்ஃப் லைஃப் இருக்கு, நல்லாவும் இருக்கும், ஃபீலிங்காக இருக்கும். ஆமாங்க. ஸோ அதனாலயே இது ரேட் அதிகம் போய் ரேட் அதிகமாக இருக்கும். சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பலாவுக்கான சீசனாக ஏப்ரல் மே அதுதான் மோஸ்ட்லி பொதுவாக வரக்கூடிய காலங்கள். இப்போ இது இப்போ நீங்கள் ஈல் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? சீசன் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை, எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்க, சீசனுங்கிறதே இல்லைங்க. எப்போ ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வெரைட்டிகளை பொறுத்த வரைக்கும் கவாத்து பண்ணால் உடனே பிஞ்சிறங்க. ரைட், மெயின் அதுதான். கவாத்து நம்ம சத்தை கொடுத்தோம், சத்து ரெண்டு தான். செடி வெறுஞ்செடியாக போயிட்டு இருக்குதுன்னு விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். கட் பண்ணீங்கன்னா மறுநாள் பிஞ்சிறங்கும். ரைட் சார். இப்போ இதில் முக்கியமான இப்போ ஒரு சீஃப் சயின்டிஸ்ட்ங்கிற முறையில் உங்களுடைய அனுபவத்தில் இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒட்டுக்கன்றுகள் வைக்கிறோம் சார். வச்சு நம்ம அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் சொல்கிறோம். இப்போ வியட்நாம் சூப்பர்லிங்கிறது ஒரு 2 வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். சிவப்பு பழங்கிறது 3 வருஷத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது. தேன் பழம் 3 வருஷம்னு சொல்கிறோம் இல்லையா? இது சில நேரங்களில் சிலருக்கு மாறுது இல்லையா? இப்போ 3 வருஷங்கிறது சிலருக்கு சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆகிருது இல்லையா? இந்த சத்து மேலாண்மைங்கிற விஷயத்துக்கும் கன்றனுடைய குணாதிசயம் மெச்சூர் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, இதுக்குள்ள ரிலேஷன் எப்படிங்க சார்? கண்டிப்பாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, செடி பூக்கணும் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கிகள் வேணும். மரத்திலேயே பார்த்தீங்கன்னா 5 வகையான வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது. ஆக்சின் சொல்கிறோம், ஜிபர்லின் சொல்கிறோம், எத்திலின் சொல்கிறோம், சைட்டோகைனின் சொல்கிறோம், அப்புறம் மார்ஃபேக்டின் சொல்லலாம். பூக்குது அப்படிங்கிறது ஒரு வினையியல் பண்பாடு. அந்த பண்பாடில் பார்த்தீங்கன்னா மரத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகள், அந்த வளர்ச்சி ஊக்கிகள் என்ன பண்ணணும்னா ஜிபர்லின் அதிகமாக இருந்ததுன்னா தலைச்சத்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஜிபர்லின் நம்ம சைட்டோகைனா கன்வெர்ட் பண்ணணும். சைட்டோகைனும் ஜிபர்லின் ஆக்சிஜன் இந்த 3மே ரிலேஷன் இருந்தால் தான் தலையிலிருந்து உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும். இந்த வளர்ச்சியிலேருந்து அது அந்த ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் கன்வெர்ட் ஆகணும். அந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல நியூட்ரிஷன் என்ன கொடுக்குறங்க முக்கியம். கண்டிப்பாக கொடுக்கும். நியூட்ரிஷன் கொடுக்குறங்க தாண்டி என்ன கொடுக்குறங்க முக்கியமா சார்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எரு அதிகம் கொடுக்குறேன். இப்போ கண்ணு மெச்சூர்ட் ஆயிடுச்சுங்க சார். ஆனால் அந்த கட்டத்தில் எருவு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா என்ன? அது எருவு மட்டுமே கொடுத்தீங்கன்னா தலைச்சத்து தான் அதிகமாக அப்போ கண்ணு வளர்ந்துகிட்டே இருக்கும். கண்ணு வளர்ந்துட்டே இருக்கும், உங்களுக்கு ஈல்டு வராது, அந்த குணாதிசயம் மாறாது. பொட்டாஸ் அதிகமாக கொடுக்கறனால என்ன கன்வெர்ட் பண்ணும், தலையை உங்களுக்கு பூவாக கன்வெர்ட் பண்ணும். அந்த ஸ்டேஜ் பூவை உங்களுக்கு பழமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் முக்கியமான ஒரு வினைகள் பண்பு. ஸோ அப்போ எப்படி நம்ம நெல் விவசாயம் மற்ற விவசாயம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் டிஏபி யூரியா கொடுக்குறோம், எண்டு ஸ்டேஜ் வரும்போது மட்டும் பொட்டாஷ் கொடுக்குறோமோ, இங்கேயும் இயற்கை முறையிலையும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வளர்ச்சிக்கு தலைச்சத்தை கொடுக்கணும். கன்றுகள் பூத்து நல்ல காய் வரணும் அப்படின்னா மணிச்சத்து சாம்பல் சத்து அதிகமாக கொடுக்கணும். அதாவது பிகே பாஸ்பரஸ் பொட்டாஷ் கொடுக்கணும். ரொம்ப நல்லதுங்க சார். ஆனால் அதுவும் ஒரு காரணம், நம்ம எப்போ ஈல்டு ஸ்டார்ட் ஆகுங்களோ அதுவும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையாங்க சார்? பொட்டாஷத்துக்கு சார் அதை தாண்டிங்க சார். இப்போ சில நேரங்களில் பூ வந்துருச்சு கொட்டி போயிடுச்சுமாங்க, அது ஆக்சிஜன் குறைபாடு அதிகமாக இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு துத்தநாகச்சத்து அவசியம் தேவை. துத்தநாகம் வேணும், போரானும் வேணும். அதுதான் உங்களுக்கு பூ கொட்டி போறதை தடுத்து காய் அந்த பூவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். காம்பு திடமா இருந்து நம்ம காயா வரணும். அதுதான் முக்கியமான. அதே மாதிரி இனிப்பு தன்மை கூட்டுறலையும் பொட்டாசுக்கு வேலை இருக்கு. ஆனாங்க சார் இப்போ சார் முழுமையாக இயற்கை முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற மூலம் ஜென்ரலாக விளைச்சலை கொண்டு வந்துட முடியும். ஆனால் இனிப்பு, ஏன்னா இன்றைக்கி சாட்டை தேடி வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரே மெயின் ரீசன் இவ்வளோ சிரமங்களுக்கு இடையிலையும் அதை முறையாக வளர்க்குறது மட்டும் கிடையாது, அதை தரமாக கொடுக்குறாங்க, நல்ல டேஸ்ட்டோடு கொடுக்குறாங்க. அதனால தான் சாட்டை தேடி வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா? இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால ஜென்ரலாக இந்த இனிப்பு தன்மை இதெல்லாம் குறைஞ்சிருது தானே சார்? குறையும். ஏன்னா உங்களுக்கு அதில் குளோரைடும் சல்ஃபேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சுவை குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, இதை இயற்கை வழியாக கொடுத்தீங்கன்னா சுவை அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கணும், ஆனால் இயற்கை வழியில் அந்த பாஸ்பரஸ் பொட்டாஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது தான் அந்த இனிப்பு தன்மை, நிறங்கள், செல்ஃப் லைஃப் எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமானது. அதனால் சாரு முடிஞ்ச அளவு இயற்கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை என்ன ஒரே ஒரு சாரு ஒரு முன்னோடி விவசாயத்தை தாண்டி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சரி பண்ணியிருக்கீங்க, கன்றுகளையும் பார்த்தோம், நல்லாவே சிறப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் என்னன்னா இப்போ சார் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம ஊட்டச்சத்துக்களையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அது, ஏன்னா இப்போ இது வரைக்கும் வளர்த்துட்டோம், நம்ம இனி ஈல்டு அதிகமாகும், விளைச்சல் அதிகமாகிறப்ப அதுக்கு தேவையான சத்துக்களை அதிகமாக கேட்கும். அப்போ நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ சார் மாதிரியான, இப்போ சார் நம்மளுடைய சீஃப் சயின்டிஸ்ட்டு, கிட்டத்தட்ட டிஎன்யூவில் ஒரு 35 வருஷம் இந்த துறையில் வேலை பார்த்தவங்க. இந்த சத்து மேலாண்மை, பூச்சி, நோய் மேலாண்மை வேலை பார்த்துட்டு அப்புறம் இப்போ நம்முடைய நிறுவனத்தை சேர்ந்துருக்காங்க. சாருடைய வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த திரிசக்தி ஆரோக்கியங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுப்படுத்திருக்கோம். அதாவது இது வரைக்கும் நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, மண் வளத்தை கெடுத்துக்கூடாதுன்னு யோசிக்கிறோம், நஞ்சு இல்லாத பொருளை கொடுக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனால் விளைச்சலுங்கிறது முக்கியம் தானே, 3 நம்ம சமப்படுத்தி தான் ஆகணும். அப்போ விளைச்சலும் கொடுக்கணும், அதாவது நஞ்சிலேங்கிற தாண்டி சத்தான உணவு கொடுக்கணும்.
அப்போ சத்தான ஒரு பொருளை கொடுக்கணும்னா நமக்கு தேவையான சத்துக்களுங்கிறது முக்கியம். அப்போ அதில் எங்களான இப்போ நீங்கள் எப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நாங்கள் சில முயற்சிகள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நர்சரியில் கொடுக்குற நாற்று எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காய் ஈல்டு கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு பண்பு இருக்கும், பண்பு ஆனா அந்த பண்புக்கேற்ற சத்து அது கேட்கும். நம்ம கொடுக்கணும் கொடுத்தா தான் காய்க்கும். சும்மா நட்டு வச்சுட்டு செடி நட்டு நானும் செடி நட்டேன் காய்க்கலைன்னு சொன்னாவெல்லாம் அருமையா சொல்லிட்டீங்க சார். ஏன்னா நாங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில நேரங்கள்ல உங்களுக்கு அந்த முழுமையான புரிதல் இருக்கு. நீங்க இது வரைக்கும் முடிஞ்சளவு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா சில என்ன பண்றாங்கன்னா, சார் நான் கண்ணு வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு காய வரலையம்பாங்க. சரி என்ன சார் கொடுத்தீங்க, என்ன சார் தண்ணி கொடுக்குறோம், எப்போ எரு கொடுக்குறோம்பாங்க. அதை கொடுத்தா கண்ணு வளரும் சார். நீங்க பூ பூக்கணும் காய் வரணும்னா சத்து கொடுக்கணும்னு சொல்லணும். ஆனா என்னைக்குமே நாங்க விவசாயிகளை குறைய சொல்லிட்டு ஒதுங்க மாட்டோம். அப்ப நாங்க எப்படி வச்சோம்னா, சரி இதுக்கு தேவையான பொருளை நம்மளே கொடுத்துட்டா அவரு கரெக்டா பண்ணிடுவாரு. அதுதானே சிக்கல். ஏன்னா அவங்க கெமிக்கல் போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப இயற்கையில் நிக்கிற ஒருத்தருக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நினைச்சுதான் இந்த 3 செக்டார் வரைக்கும் உருவாக்கியிருக்கோம் சார். இன்னைக்கு எல்லா வித பொருளும் உருவாக்கி உங்களுக்கு நீங்க நேரா பார்த்து கொடுக்க தான் வந்தோம், கொடுத்துருக்கோம். நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. நாங்க சொல்றத விடவும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது என்ன ரிசல்ட் கொடுக்குது நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம மெயினா சொல்ல வந்த மாதிரி இப்ப சார் இது வரைக்கும் அவங்களுடைய சொந்த முயற்சியிலையும் பல விஷயங்களை செஞ்சு பிளஸ் நம்ம பலா மாவுமே ஆல் டைம் வெரைட்டிலாம் வச்சிருக்காங்க. இப்போ தான் பூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் வருஷமே இதெல்லாம் எடுத்து ஓரளவு டேஸ்ட்டும் பார்த்துட்டாங்க சார். ஆல் டைம் வெரைட்டிலாம் டேஸ்ட் எப்படிங்க சார் இருந்துச்சு? டேஸ்ட் நல்லா ஸ்வீட்னஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம இந்த வெரைட்டியில் கொடுக்கும்போது ஒன்று சொன்னோம், சூப்பர் இல்லைங்கிறது சீக்கிரம் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும், 5 கிலோ வரும். இனிப்பு தன்மைங்கிறது 24 இருக்கும். ஆனால் சிவப்பு பழங்கிறது 3 வருஷத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், அந்த கலருமே அப்பீலிங்காக இருக்கும். இன்னும் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, இதை விட ஒரு ரேட்டை நீங்கள் தயவுசு அதிகமாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே பெரிய அளவில் விளைச்சலாம் கிடையாது. நீங்கள் இதை கூட சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க. சிவப்பு பழம் எத்தனை பேர் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க இது வரைக்கும். இப்போ கண்டிப்பாக இதை விட நீங்கள் அதிக விலைக்கு கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு சேவை பணம் சேர்த்து கொடுத்துக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ எனக்கு தெரிஞ்சு 75-100 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஏன்னா எங்கே இல்லை பழங்கள் ஒரு சிவப்பு கலரில் பழத்தை நம்ம எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த நேரத்தில் ஒரு அடிஷ்னல் இப்போ ஜென்ரல் நர்சரிகளை பரவிட்டு ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சேர்த்தே சொல்லிடுறேன். ஜாக் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பண்ருட்டி பழம்னு சொல்லுவோம், நாட்டு பழங்களை தாண்டி வெளிநாடுகளேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ரகங்கள் தான் முக்கியமான கமர்ஷியல் ரகங்கள். அதில் வியட்நாம் சூப்பர் ஒரு ரகம், இது வந்து மஞ்சள் பழம் தான். இது வியட்நாம் ரெட்டுன்னு சொல்கிறோம். இந்த வியட்நாம் ரெட்டில் தோல் வந்து பச்சையாக இருக்கும், உள்ள பழம் தான் நமக்கு வந்து நம்ம ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அப்புறம் மலேசியன் தென்புல அதுவும் சார் வச்சுருக்காங்க. லேட்டாக தான் வச்சாங்க, லேட்டாக தான் 1 வருஷம் 2 வருஷம் லேட்டாக தான் வச்சாங்க. இப்போ அதுவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கூடியவர்கள் அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ ஜென்ரலாக நீங்கள் நர்சரி சைடில் போயிங்கன்னா இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க. தாய்லாந்து பிங்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் வியட்நாம் சூப்பர் ஏலி மாதிரி வியட்நாம் பிங்கு இருக்குது, 1 வருஷத்துல அதுவும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் வெரைட்டி கிடையாது, தவறான தகவல்களை பரப்புறாங்க. சூப்பர் ஏலிங்கிற ஒரு வெரைட்டி வச்சுக்கிட்டு 2-3 பேர் வச்சுட்டு வேறு வேறு நேமில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எதுவும் கிடையாது. உள்ளுக்குள்ளே சுளைகள் இருக்க மாதிரி வெரைட்டி 1-2 தான் இருக்குது. அதாவது பெங்களூரில் 1-2 வெரைட்டி இருக்குது, வெளிநாட்டிலேருந்து வெரைட்டிலையும் 1-2 வெரைட்டி இருக்குது. இப்போ டேங் சூரியாங்கிறது தாய்லாந்து பேசுகிற ஒரு வெரைட்டி, அதுவும் வியட்நாம் ரெட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். நாங்கள் கூட ஒரு காலத்தில் 2-1 கூட யோசிச்ச காலங்கள்லாம் உண்டு. அப்புறம் நாங்கள் இப்போ அதை தெளிவாக R&D பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. தாய்லாந்தில் வந்து டேங் சூரியாங்கிற வெரைட்டி இருக்குது, அதே மாதிரி வியட்நாமில் வியட்நாம் ரெட்டுங்கிற பேர். அவங்க அங்கே ஒரே ஒரு ரகம் தான் இருக்குது, அதுக்கு ரெட் ஜாக்ஃப்ரூட்ங்கிற பேர் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்ததுனால நம்ம வியட்நாம் ரெட்டுன்னு சொல்கிறோம். அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் சர்க்கரை அதாவது இனிப்பு தன்மை கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது, ஈல்டும் நல்லா இருக்கனால தான் இந்த ரகத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்து இப்போ சாருமே இப்போ தான் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வருஷம். சரி சாரையும் பார்த்துட்டு இந்த கொடுத்த நம்ம பழச்செடிகள்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் நம்ம சைடில் என்னென்ன சப்போர்ட் சாட்டை பண்ண முடியும், அது மாதிரி சாட்டை இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்த விவசாய பெருமளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தோம். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய தகவல்கள் மட்டும் கிடையாது, அனுபவம் மட்டும் கிடையாது, அதை எல்லா விவசாய பெருமளும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு மிளக்கில் பண்ணியிருக்கீங்க. அதுவும் சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா விவசாயங்கிறது கூட்டு முயற்சி தான், தனிப்பட்ட விஷயத்தை தாண்டி எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய. இப்போ சார் மாதிரியான இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், உங்களை மாதிரி முன்னோடி விஷயங்கள் பங்குல முக்கியம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், சக்ஸஸாக கொண்டு போயிட்டு. ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய டயத்துக்கு. நன்றி, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ்.